இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கிய செய்தி உள்ளது. இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வருகிறது. இந்த நிலையில் இது பற்றி சில புதுப்பிப்புகள் வந்துள்ளன. அவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம். இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய சலுகைகள் குறைவாக இருப்பதால் தனியார் துறை ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு நிதி சவால்களை எதிர்கொள்கின்றனர். சமீப காலங்களில் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என பல தரப்புகளிலிருந்து பலவித கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இவற்றைத் தொடர்ந்து விரைவில் தற்போது ரூபாய் ஆகஸ்ட் உள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபாய் ஆகஸ்ட் உயரும் என கூறப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு தங்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளை நிர்வகிக்கவும் நிதி அழுத்தத்தை சமாளிக்கவும் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்றது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ அமைப்பு மூலம் நிர்வகிக்கப்படும் ஊழியர் ஓய்வூதிய அமைப்பின் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்